குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 2026 புதன்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வந்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டஸ்ட் பார்த்துலாம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வந்து பார்த்தீங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. இதன்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டும் 93% பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வரி எதுவும் விதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 90% பொருட்களுக்கு 10 ஆண்டு காலத்துக்கு இந்தியா வரி எதுவும் விதிக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சந்தைகள் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 90% பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி இல்லா ஆண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வழங்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் கையொப்பமாகும் போது 30% ஐரோப்பிய யூனியன் பொருட்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரியை இந்தியா நீக்கும். பின்னர் படிப்படியாக மற்ற பொருட்களுக்கு நீக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பரபரப்பான அரசியல் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தொடங்க இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரு கட்டங்களாக நடைபெற இருக்குது. ஓகேங்களா? நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தொடக்க நாளில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மரபு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, பாலிட்டிக் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1 தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணுறாங்க. 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1 வந்து தாக்கல் செய்யப்படுது. வரலாற்றிலே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிதான நிகழ்வு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணுமோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்ததாக பள்ளி மாணவிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி, அதாவது HPV வழங்கும் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த HPV திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அரியலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் 30,209 குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி வழங்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாபிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமி தொற்று காரணமாக கருப்பை வாய் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் கருப்பை வாயின் உயிரணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா புற்று செல்கள் பரவி அதன் திசுக்களை பாதிக்கும். உரிய நேரத்தில் கண்டறியல் அப்படின்னா அது நுரையீரல், கல்லீரல், சிறுநீர்ப்பை, மலக்குடல் உள்ளிட்ட பிற உறுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவ வாய்ப்பு இருக்குது. அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மைய தரவுகளின்படி தமிழகத்திலே தருமபுரி மற்றும் பெரம்பலூர் தான் கருப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 1,00,000 பாதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 பேர் அப்படின்ற அளவில் இருக்கிறாங்க. இதே அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அரியலூரில் வந்து பார்த்திங்கன்னா 29.9 1,00,000 பேருக்கு. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 13 தான் இருக்குது. ஓகேங்களா? ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 1,00,000 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 பேருக்கு இந்த புற்றுநோய் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 முதல் 14 வயதுடைய 3,38,649 சிறுமிகளுக்கு HPV எனப்படும் தடுப்பூசி செலுத்த வந்து பார்த்திங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க. இதன் முதல் கட்டமாக 4 மாவட்டங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்த 38 கோடி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதேமாதிரி இன்னொரு திட்டமும் செயல்படுத்துகிறாங்க. மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட சில புற்றுநோய்களை அதாவது தொடக்கத்திலே கண்டிருந்து தமிழ்நாடு முழுவதும் 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகளை வந்து பார்த்திங்கன்னா வெல்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் தொடங்கி வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னா அதாவது இந்த புற்றுநோய் தொடர்பான அதாவது புற்றுநோயை கண்டறியறதுக்கான ஒரு நடமாடும் மருத்துவ குழு. ஓகேங்களா? அடுத்து பிப்ரவரி 2 வந்து தமிழ்நாட்டில் உலகளாவிய சுற்றுலா மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்கிறாங்க. சுற்றுலாத்துறையின் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் பொது மற்றும் தனியார் துறை முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுது. சென்னையில் மாமல்லபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்தது பத்ம விருதுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. நிகழாண்டு பத்ம விருது வந்து பார்த்திங்கன்னா 131 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இதில் பாதி பேரை வந்து யாருன்னே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திறமைகளை கண்டறிந்து வழங்குறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மறைந்த கேரள முன்னாள் முதல்வர் VS அச்சுதானந்தன் மற்றும் மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திர சிங் தியால் மற்றும் நடிகர் மம்முட்டி, மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் மற்றும் டென்னிஸ் நட்சத்திரம் விஜய் அமிர்தராஜ், உத்தரகாண்டினுடைய முன்னாள் முதல்வர் பகத்சிங் கோஷியாரி, மறைந்த பாஜக முதல்வர் VK மல்ஹோத்ரா, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உள்ளிட்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த மருத்துவரான KR பழனிசாமி மருத்துவ பிரிவிலும் தொழிலதிபர் SK மயிலானந்தன் சமூக சேவை பிரிவிலும் வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. 98 வயதிலும் மருத்துவ சேவையாற்றும் HV ஹெக்டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பிரிவிலும், எழுத்தாளர் சிவசங்கரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய பிரிவிலும் பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மொத்தத்தில் 13 பத்ம விருதுகள். இதில் பத்மபூஷன் 2, பத்மஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா 11 தமிழகத்துக்கு. ஓகேங்களா? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள குஞ்சப்பனை குறும்பர் பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த
பழங்குடியின ஓவியர் கிருஷ்ணன் கிட்னாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைவுக்கு பிந்தைய பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதேமாதிரி வந்துன்னா சிற்பக்கலையில் கடந்த 50 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடோற்று பணியாற்றி வரும் சேலத்தைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதையடுத்து பார்த்திங்கன்னா தமிழிசை, தேவார, திருப்புகழ், சைவ வழிகாட்டு மரபுகள் ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்ற அரிய சேவையை பாராட்டி திருத்தணியை சேர்ந்த நா. சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. அதேமாதிரி பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர், கால்நடை மருத்துவருமான நா. புண்ணியமூர்த்தி, அதாவது மாடுகளை தாக்கும் பல்வேறு நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு பிரிவில் பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியை சேர்ந்த சிலம்பம் பயிற்சியாளர் கே. பழனிவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக பயிற்சி வழங்கியிருக்காரு. ஓகேங்களா. இவர்களுடன் 20 லட்சம் புத்தகங்களுக்கு உலகின் மிகப்பெரிய இலவச நூலகத்தை அமைத்த கர்நாடகத்தைச் சேர்ந்த முன்னாள் பேருந்து நடத்துனர் அன்கே கவுடா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆசியாவின் முதல் தாய்ப்பால் வங்கியை நிறுவி குழந்தைகளின் மருத்துவரான மகாராஷ்டிரத்தினுடைய அர்மிதா பெர்னாண்டஸ் அவங்களுக்கும் 90 வயது பழங்குடியின இசைக்கலைஞரான மகாராஷ்டிரத்தினுடைய பிகில்யா லடாக்கியா திண்டா அவங்களுக்கும் சத்தீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா நக்சல் பாதிப்பு மிக்க பகுதியில் பள்ளிகளை கட்டமைத்ததாக புத்ரி தாதி உள்ளிட்டோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்ம விருதுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 131 விருதுகள். ஓகேங்களா. 1/3 பங்குக்கு மேலான வந்து பார்த்திங்கன்னா பிரபலம் அல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் முதலிடத்திலும் 5 விருதுகளுடன் தமிழகம் 2ஆம் இடத்துல இருக்குது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், அஸ்ஸாம், ஒடிசா, மத்திய பிரதேசம், கர்நாடகம், குஜராத் ஆகியவற்றில் தலா 3 விருதுகள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிமுகம் இல்லாத விருதுகள். ஓகேங்களா. அறிமுகம் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் மேற்கு வங்கம் தான் அறிமுகம் இல்லாத நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி தமிழகம், அதற்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்கள் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானதுப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்படவிருக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒப்பந்தம்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. 2014ஆம் ஆண்டில் இருந்து ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஒமன், நியூசிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பா தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு, மொரீஷியஸ் ஆகிய நாடுகளும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. அதற்கு முந்தைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய நாடுகளுடன் மேற்கொண்டிருக்காங்க. இதனிடையே வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி உள்ளிட்ட 27 நாடுகளை உள்ளடக்கிய முக்கிய கூட்டமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புடைய வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை 2007 தொடங்கி 2013 வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டு இப்போ நிறைவடைஞ்சிருக்குது. அடுத்தது புதுதில்லியில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா மற்றும் உர்சுலா வான்டெக், அதாவது ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர் உர்சுலா வான்டர் லயன் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்காங்க. அவங்களோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்திய எரிசக்தி துறையில் 46 லட்சம் கோடி முதலீடு வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் வந்து பிரதமர் அழைப்பு விடுத்திருக்காரு. இந்திய எரிசக்தி துறையில் $500 பில்லியன், அதாவது 46 லட்சம் கோடி மதிப்பிலான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய எரிசக்தி துறையில் வளர்ச்சி பயணத்தில் உலக முதலீடுகள் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு எடுத்திருக்காரு. ஓகேங்களா. கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பில் உலகின் மிகப்பெரிய மையமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய எரிசக்தி வாரம் 2026 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. ஓகேங்களா. சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியில் உலகில் முதல் 5 நாடுகள் ஒன்றாக இந்தியா இருக்குது. 2030ஆம் ஆண்டு நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை முதலீடுகளை $100 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா முயற்சி மேற்கொண்டிருக்கும். சரிங்களா. அடுத்தது ட்ராக் ஆசிய கோப்பை சைக்கிள் பந்தயம் 2026 சென்னை வண்டலூரில் இருக்கிற தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா SDITயில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது. இந்த சர்வதேச ட்ராக் சைக்கிளிங் பந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11 நாடுகளைச் சேர்ந்த 70 சர்வதேச போட்டியாளர்கள், 50 இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சுதந்திரமாக பயிலவும் பணியாற்றும் உகந்த கட்டமைப்பு வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கிறதா வந்து முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாடை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் உரையாற்றிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மகளிருடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வதை உறுதி செய்ய 5000 கோடியில் தமிழ்நாடு, அதாவது வி சேஃப் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு மகளிர் முன்னேற்ற கழகம் செயல்படுகின்ற திட்டங்களை பார்த்து உலக வங்கி சுமார் 1250 கோடி வந்து பார்த்திங்கன்னா கடனுதவி அளிக்குது. மற்ற தொகையை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துனாங்க. இந்த திட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா. அடுத்தது சுகாதார ஆய்வாளர் பணியிட நியமனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. சுகாதார ஆய்வாளர்கள் பணி நியமனத்துக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.